ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ஒரு சிவ தொண்டனாக இருந்த சேரமான் பெருமாள் நாயனாரை அரச பதவி ஏற்றுக்கொள்ள சொன்னதே. ஆனால் அவரை திருக்கைலாயத்திற்கு அழைத்து வரச் சொல்லி ஈசன் ஆணையிடவில்லை. மாறாக தேவலோக யானையான ஐராவதத்தை அனுப்பி அவரது நண்பரான சுந்தரரை மட்டும் கைலாயத்திற்கு அழைத்து வர பரமேஸ்வரன் ஆணையிட்டார் என்கிறது வரலாறு. ஈசனிடமிருந்து அழைப்பே இல்லாமல் சேரமான் எந்த நம்பிக்கையில் திருக்கைலாயத்திற்கு தன் குதிரை வாகனத்தில் சென்றார்? ஈசனின் கருணை இல்லாமல் சேரமான் போன்ற மகான்கள் திருக்கையிலை அணுக முடியுமா? சேரமான்றது நிஜமாகவே ஒரு கிங்கு தான். அவன் பேர் பெருமாள் நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. எந்த அளவுக்கு அவன் சிவபக்தனாக இருந்தான்னா, அவன் குதிரை மேலே போயிட்டுருக்கான், எதிரில் ஒரு வண்ணம் வரான், வெள்ளாவின்னவங்க இல்லையா, அந்த சோடா போடுவாங்க துணிக்கு, அதை போட்டு அவன் உடம்பெல்லாம் சிமெண்ட் கலரில், இந்த வெள்ளை கலரில் வெள்ளாவி வச்சதுனால அவன் வந்துட்டுருக்கான். அவனை பார்த்த உடனே இவன் கீழே குதித்து அவன் காலில் விழுந்து கும்பிடுறான். யார்? ராஜா. அவன் பயந்து போயிட்டு அடியேன் மன்னான் அப்படிங்கிறான். மலையாளத்தில் மன்னான்னா மண்ணை வச்சு வெளுக்கிறதுனால மன்னான்னு பேர். உடனே இவன் இன்னொரு தடவை விழுந்து கும்பிட்டு அடியேன் சேரமான் அப்படின்னான். அந்த அளவுக்கு சிவபக்தர்களுக்கு ஒரு பக்தியில் இருந்த ஆள் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இந்த தவக்கலையெல்லாம் வந்து சவுண்டு பண்ணும்ல, அது வந்து சிவசிவா சிவசிவான்னு அவன் காதில் கேட்குதான். அதனால் எல்லா தவக்கலைகளுக்கும் காதுக்கு ஜிமிக்கி போட சொன்னான். அந்த அளவுக்கு ஒரு மென்டல். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இன்னொருத்தர் தான் குலசேகரன் சொல்லிட்டு ராஜாவனும் அப்படி தான். எப்போ பாரு பாகவதர்களை வச்சுக்கிட்டு உட்காந்து ராமாயணம் கேட்டுனே இருப்பானோ. மந்திரி கோவம், இந்த ஆள் ராஜ பரிபால் இந்த விட்டு எப்போ பாரு இந்த பாகவதருங்கெல்லாம் உட்காந்து அவனை ஏமாற்றி சோர்த்து நின்றுக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நாள் திட்டாங்க பாகவதர். இவன் ஒரு குடத்தை எடுத்துனுவாங்க, விஷமுள்ள பாம்பு அதுக்குள்ளே போட்டு கொண்டு வாங்கன்னு. இந்த மந்திரி ரொம்ப சந்தோஷம். அந்த பாகவதர்கள் கூப்பிட்டு அந்த குடத்துக்குள்ளே கை விட்டு பாம்பு கடிக்க போகுது அவங்களெல்லாம் சொல்லிட்டு இவன் சொல்கிறான், நான் வந்து சொல்கிறேன் இந்த பாகவதர்கள் அந்த மாதிரி திருட மாட்டாங்க அப்படின்னு அவன் கை விடுறான். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மகாராஜாக்கள் எல்லாம் நேர்மையாக இருந்தாங்க. அப்போது சேரமான் பெருமாள் நாயனார் நிஜமான பக்தி உடையவராக இருந்தார். சிவபெருமானுக்கு சுந்தரர் எவ்வளோ ஃப்ரெண்டோ அந்த மாதிரி சுந்தரருக்கு இவன் ஃப்ரெண்டாக இருந்தான். சிவபக்தியில் அதிக உயரங்களை கொண்டவனாக இருந்தான். ஓ 4 நிலை இருக்குது. சாலோக சாமீப சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம். கைலாசத்தில் சாமி கூடியே இருக்கிறதுக்கு பேர் சாலோகம், அதுதான் சுந்தரர். சிவபெருமான் ஒரு நாள் மானசரோவரில் சர்வ அலங்காரத்தோடு போய் தான் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அவருக்கு கிக்காகுது. அதனால் சுந்தரா வா அப்படின்றார். ஏ ஹேண்ட்ஸம் கம் அவுட்னு. ஸோ சிவனுடைய சொந்த நிழல் தான் தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வருது. அவர் தான் சுந்தரர். அவரை கணபூதங்களுக்கு தலைவராக தன்கிட்டே வச்சுக்கிறார். சிவன் ஆலகால விஷயத்தை குடித்த போது இவர் போய் கையை இப்படி பிடிச்சி தடுக்கிறாரு. அதனால் ஆலகால சுந்தரர்ன்றது ஆலால சுந்தரர் என்ற பேரில் வந்தது. சிவங்குடியே இருந்தார். ஒரு நாள் பார்வதியுடைய 2 சேடி பெண்கள், அவங்க 2 பேரும் பூ அனந்தனை சுனந்தனைன்னு பூ பறிக்கிற போது அவங்கள பார்த்து இவருக்கு லவ் வந்துச்சு. இப்போ சிவன் சொல்கிறார், எப்போ லவ் வந்துச்சோ அனுபவிச்சுடு, பெண்டிங்கெல்லாம் வைக்காத, பூமிக்கு போ அப்படிங்கிறாங்க. இவர் அல்றார், ஏதோ நான் அவசப்பட்டேன் இதுக்காக என்னை துரத்துறியான்னு. இல்லை, நல்லது அனுபவி நாம் தக்க தருணத்தில் உண்மை தடுத்தாட்கொள்வோம் அப்படின்ட்டார். ஸோ அவர் ஒரு நரசிங்க முனியாரையர் என்றாரோ வளர்க்கப்படுறார். ஒரு அந்தன குலத்தில் பிறக்கிறார். இந்த சங்கிலி நாச்சியார் வந்து திருவாரூரில் பிறந்திருக்கா. பறவை நாச்சியார் இங்கே ஞாயிறு கிராமம்னு ஒன்று திருவொத்தியூர் பக்கத்தில், அங்கே பிறந்திருக்கா. ஆனால் இவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் நிச்சயமாகுது. வயசு வந்த உடனே கல்யாணம் மாப்பிள்ளையே அவர் உக்காண்டுக்கிற போது ஒரு வயோதிக பிராமண நாட்டம் சிவபெருமான் வர்றார். வந்து எழு, நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு அடிமை அப்படின்னு. பிராமண குலத்தில் அடிமையெல்லாம் எங்கேயா வரும்ன்ட்டு தெரியாது. உங்கள் தாத்தா எழுதி கொடுத்து ஓலகுது பாருன்னு. எங்க அப்படின்னு அதை வாங்கி கீச்சு போட்டுறது. அப்போ சிவன் சொல்கிறாரு, அது வந்து ஜெராக்ஸு, நீ ஃப்ராடுன்னு எனக்கு தெரியுன்னா ஒரிஜினல் உங்கள்கிட்ட தரமாட்டேன் இனிமேல். இப்போ பஞ்சாயத்துக்காரங்களுக்கெல்லாம் காட்டுறாரு. அதில் இருக்குது சடையப்பனுடைய மகன் இந்த மாதிரி அடிமை எனக்கு. கல்யாணம் நின்று போகுது. இவருக்கு ஒரே கோபம்.
அவனை பார்த்து திட்டுறாரு. வந்துக்கிற சிவனை பார்த்து, பிராமண கோலத்தில் இருக்கார் இல்லையா, பித்தா பைத்தியக்காரான்றார். அதெல்லாம் இருக்கட்டும், என் பின்னால் வான்னு திருவண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ளே கூட்டின்னு போகிறாரு. ஸோ அந்த திருவண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ளே போய் சிவன் மறைஞ்சிடுறார் அந்த சிவலிங்கத்துக்குள்ளே. அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுக அப்படின்னு. உடனே சிவனை பார்த்த சந்தோஷம் விட்ட குறை தொட்ட குறை வந்துச்சுல்ல, அதனால் பித்தா பெரை சூடி பெம்மானியாக அருளாலாம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருள் துறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. இந்த பாட்டை பாடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்பில் சிவத்தோண்டு தான் ஊர் ஊராக போகிறது வர்றது. இதெல்லாம் திருவாரூரில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கோயில் கோயிலாக பாடிக்கின்னு வர்றாரு. விட்டுக்குறை தொட்டக்குறை. இங்கே பறவை நாச்சியார் பார்க்குறாரா ஞாயிறு கிராமத்தில். அவள் சொல்கிறா, நீ திருப்பியும் முதல் பொண்டாட்டி தேடி போனால் போயிடுவேன், அதனால் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்போ தான் நான் உன்னை கட்டிக்குவேன்னு. இவர் அதுலேயும் ஒரு திருட்டு நாடகம் ஆடுறாரு. மரத்தடியில் வேணா வச்சு கொடுக்குறேன், மூலஸ்தானத்தில் வேணான்னு. சிவன் வந்து அவளை தூண்டி விட்டு மரத்தடியில் வேணான்னு சொல்லு, இந்த மாதிரி அவங்க இதாகி போய் சத்தியம் பண்ணுறான். ஒரு நிலைக்கு அந்த ஊர் விட்டு கிளம்புறாரு. 2 கண்ணும் போயிடுது. தட்டு தடுமாறி திருமுல்லை வாயில் கோயிலுக்கு போகிறாரு. அப்போல்லாம் வயல்வெளியில் தான் நடந்து போகணும், 2 கண்ணும் கிடையாது. அதனால் திட்டின்னு போகிறாரு. போயிட்டு நீர் உள்ளீரா அப்படின்னு, நிகரையா உள்ளேருந்து கொல் யாமூலோ நீ வீர் போவீர் அப்படின்னு, நான் இருக்கு நீ போடான்னு. இன்னும் காஞ்சிபுரத்துக்கு போகிறார். அங்கே போயிட்டு கம்பன் எம்மானை பாடி யாம் கண் பெற்றவாறே அப்படின்னு பாடுவார். சிவபெருமானை பாடி ஒரு கண்ணும் வரும் அவருக்கு அந்த இடத்துல. அப்போ சிவங்கிட்ட என்ன சொல்லி பாடுறாரு, உனக்கு 3 கண் இருக்குது, எனக்கு கண் இல்லாத கபோதின்னு என் பொண்டாட்டிங்கெல்லாம் திட்டுறாங்க அப்படின்லாம் பாடுவார். நிந்தாஸ்துதின்னு பேர் இருக்குது. ஒரு கண்ணு வருது. அங்கேருந்து நேராக திருவாரூருக்கு போய் 2வது கண்ணும் வருது. அந்த பொண்டாட்டி உள்ளே விட மாட்டேன்றா. அப்போ சிவபெருமானே ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாரு. இந்த மாதிரி ரொம்ப நல்லா வந்தாம்மா, கைலாசத்தில் 2 பேர் லவ் பண்ணான், அதனால தான் அந்த பொண்ணுக்கிட்டேயும் அவனுக்கு லவ் வந்து கட்டிக்கணும், நீ குடும்பம் நடத்துன்னு சொல்லிட்டார். ஸோ இப்படி அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் விளையாடி அவருக்கு பணம் வேணாம் பணம் கொடுப்பாரு, என்ன வேணால் சிவபெருமான் பண்ணுவார். விண்ணூரும் மண்ணூரும் துதித்தாலும் உதவா ஒரு தோழனுங்கிற முறையில் இருப்பாங்க. இப்போது நீ வந்த வேலையெல்லாம் ஆயிடுச்சு, நான் உனக்கு வெள்ளை யானை அனுப்புகிறேன் அப்படின்னாரு. வெள்ளை யானை ஏறி ஒரு போயினேங்கிறார். அதை பார்த்துட்டு இவர் இருக்கார் இல்லையா, நம்ம சேரமான் பெருமாள் நாயனார், ஐயோ ஃப்ரெண்டு என்னை விட்டு போறியேன்னார். சரி நீ குதிரை மேலே வான்னு, குதிரை காதில் பஞ்சாட்சர மந்திரம் சொல்கிறாங்க, அதுவும் பறந்து போகுது. ஔவையார் பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. பிள்ளையாரே அவங்கெல்லாம் போகிறாங்களேன்னு, எல்லாம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல பூஜை முடியுன்னு பண்ணி முடிச்ச உடனே பிள்ளையார் தும்பிக்கையில் தூக்கி அடிக்கிறாரு ஔவையாரை. அவங்க 2 பேருக்கு முன்னால் கைலாசத்து கேட்டில் ஔவையார் போய் நிற்கிறாங்க. இப்படி இதெல்லாம் பேசிக்காக நம்முடைய சமய வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ சேரமான் பெருமாள் நாயனார் சும்மா ஒன்றும் ஒரு பணக்காரன் ராஜான்றதுனால போல, நான் சொன்ன மாதிரி அவன் அண்ணானை பார்த்தா கூட சிவபெருமான்னு நினைக்கிறவன், தவக்கலை சத்தம் போட்டால் அது அரோகரா சொல்லுதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். சுந்தரருடைய ஃப்ரெண்டாகவும் இருந்தான். சுந்தரர் அவனை கூட்டின்னு போகிறாரு. இப்போ அவனுக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. அந்த பையனும் பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தனை அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. அப்போ அவனுக்கு ஒரு வாய் ஜூஸ் கொடுத்தா அவனுக்கு ஒரு வாய் ஜூஸ் கொடுப்பாங்க இல்லையா, உனக்கு ஒரு தோசை வார்த்தா ஃப்ரெண்டுக்கும் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சிவனுக்கும் தொடர்பு இருக்குது. அவர் கூட சேரமான் ஃப்ரெண்டாக இருந்ததுனால போகிறது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ரொம்ப பெரிய விஷயம். ராமாயணத்தில் குகன் இருக்கான் இல்லையா, அவன் சொல்லுவான், தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ அப்படின்னு. தோழன்னு சொல்லிட்டார் இல்லையா ராமர், அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னா. தோழமை என்று அவர் சொல்லிய ஒரு சொல்லன்றோ அப்படின்னு. கையிலே 6 தோழமையில் இருந்ததுனால சேரமானுக்கு அந்த மகிமை கிடச்சது. அவங்களும் கைலாசத்துக்கு போனாங்க, ஔவையாரும் போனால், சுந்தரமூர்த்தி நாயனாரும் போனாங்க. அப்போ சாலோகம்னா என்ன, சுந்தரர் முதல்ல இருந்தார் இல்லையா கைலாசத்தில், அந்த உலகத்தில் ஒரு மெம்பர். அவர் அந்த கணங்களுக்கு தலைவராக சிவபெருமான்கிட்டேயே க்ளோஸ் ஆகிட்டார் இல்லையா, அதுக்கு சாமீபம்னு பேர். சமீபமாக க்ளோஸ் ப்ராக்சிமிட்டின்னு அர்த்தம்.
இப்போ உலகத்துக்கு வராரு இல்லையா, அப்போ சிவனுடைய வடிவமாகவே தான் அவர் வர்றார். ரெண்டு பேரும் ஒன்றே தான் நானே சொல்லியிருக்கேனே, மிரர் இமேஜ்ன்ற மாதிரி. அதுக்கு சாரூபம், தன்னுடைய ரூபமாகவே அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க திருப்பியும் கைலாசத்துக்கு போயிடுறாங்க இல்லையா, அதுக்கு சாயுஜ்யம்னு பேர். ஸோ திருப்பியும் சுந்தரமூர்த்தி நாயனார் பூமிக்கு வரலாம். ஒவ்வொரு தடவையும் அங்கே போயிடுவாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், அலெக்சாண்டர்னு ஒரு ஆள் இருந்தான், தமிழ்நாடு கவர்னராக அந்த எமர்ஜென்சியில். இதை முடிச்சுட்டு டெல்லிக்கு போயிட்டான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட, இந்திரா காந்தி அப்போ. அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தோடனே அந்த ஆள் மகாராஷ்டிரா கவர்னராக அனுப்பிச்சாங்க. இப்படி ஒரே ஆள் தான் வருவான், ப்ராஜெக்ட் முடிஞ்சது திருப்பியும் போவான், இன்னொரு ஊருக்கு அனுப்புகிறாங்களே. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் போனவங்கெல்லாம் திருப்பி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்பப்போல்லாம் தெர் இஸ் எ நீடு, இப்போல்லாம் உலகத்தில் வந்துன்னு தான் இருப்பாங்க. தெர் இஸ் நோ செகண்ட். இதுதான் வழிமுறை எல்லாருக்கும். சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யத்தில் வந்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. 1984 நான் வந்து திருவண்ணாமலை போனேன். அப்போ சேஷாத்திரி சாமியுடைய தியான மண்டபம் திறக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னை கூட்டின்னு போனார், ஈரோடுக்காரர். அப்போ தான் ராமசுரத்குமார் சாமிகிட்ட போனோம். ரிஷி சாமிகிட்ட போன உடனே அவர் வந்து சிவசங்கரா அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் அவருக்கு எதிர்க்க சொன்னார். யூ நோ த ஸ்டோரி ஆஃப் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னாரு. நம்ம பெரியவங்ககிட்ட தெரிஞ்சால் கூட ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கணும். அவர் இந்த கதையெல்லாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு யூஆர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னார். நீ தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். காட் இஸ் அகைன் கால்ட் யூ. அதுக்கடுத்து யூஆர் ஆதிசங்கராச்சாரியா அப்படின்னார். நீ தான் ஆதிசங்கரா இந்த you are chanting Bhajagovindam, Bhajagovindam in that time. Now also you keep chanting my father's name, Bhajagovindam, and do my father's work அப்படின்னார். இப்போ உலகத்தில் யாருமே புதுசு இல்லை. கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு, பார்த்ததையே திருப்பி பார்க்குறோம், அதே ரோலை திருப்பி நடிக்கிறோம். ஒரு ரத்த கண்ணீர்னு ஒரு ட்ராமா, அதில் எம்ஆர் ராதா நடித்தார். எம்ஆர் ராதாக்கு அப்புறம் எம்ஆர் வாசு நடித்தார். அதுக்கப்புறம் ராதா ரவி நடித்தார். ஒரே ட்ராமா, வேறு வேறு காலத்தில் வேறு வேறு நடிகர்கள் வராங்க. இந்த மாதிரி உலகத்தில் ஒரே நாடகம்தான், யுகங்களில் வேறு வேறு பேரில் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் எல்லாத்துலேயும் ஒரு அஸ்டவுண்டிங் சிமிலாரிட்டி இருக்கும். நம்ம ஊரில் கம்சன் இருந்தான், அவன் கிருஷ்ணரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தில் இருக்கான். அங்கே ஹெரோட் கிங் இருக்கான், அவன் ஒரு குழந்தை பிறக்க போது இன்ஃபேன்ட் ஜீசஸ், அதை கொலை பண்ணணுங்கிற மாதிரி இருக்கான் இல்லையா. இங்கே இருக்கிற அதே கதை தான் அங்கேயும். இப்போ கிருஷ்ணர் கதையை பார்த்தீங்கன்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் தேவகி கிட்ட பிறந்து யசோதைக்கிட்ட வளர்றாரு. இயேசுநாதர் பிறந்தது பெத்லகேமில், வளர்றது இறங்கி நாசரேத்து அங்கெல்லாம் போயிட்டு வளர்கிற மாதிரி வருது. கிருஷ்ணருக்கு இல்லை விஷ்ணுவுக்கு 12 ஆழ்வார்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், இது தூதர்கள். இயேசுநாதருக்கு 12 அப்போஸ்டால்ஸ் இருக்காங்க இல்லையா. கிருஷ்ணர் இப்படி தான் உட்காந்துருக்காரு. ஜரார்னு ஒரு வேறு நம்பு விடுறான், ஒரு காலை தைக்குது. ஸோ இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் எ குரூசிஃபிகேஷன். சிலுவையில் அறற மாதிரி தான் அவருடைய காலில் இதாங்க. அதே மாதிரி தான் 2 கை 2 காலில் இயேசு சிலுவையில் போட்டாங்க. பேர் கூட பாரு, கிருஷ்ணா அப்படின்னா அதில் என்ன இது இருக்கோ சவுண்டு, அதே தான் கிரைஸ்ட்லேயும் இருக்குது, கிருஷ்ணா கிரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உலகத்தில் ஒன்றா ஒரே கதை வேறு வேறு நாட்டில் போய் வேறு வேறு மாதிரி ஜனங்க புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை ரீவைண்ட் ரீப்ளே, நான் சொன்ன ரத்த கண்ணீர் ஸ்டோரியில் வேறு வேறு காலத்தில் வேறு ஆள் நடித்த மாதிரி, இங்கே ஒரு காலத்தில் கிருஷ்ணர் நடிச்சிருப்பார், அங்கே ஒரு காலத்தில் கிருஷ்ணர் காலம் இயேசுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இயேசு நடிச்சிருப்பாங்க. மூலம் நதி மூலம்னு வாங்க. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, நிஜமாகவே நடந்துச்சா இல்லையா, அதுவும் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் நடக்கவே இல்லை. காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார், அவர் சொல்கிறாரு, பேரடைஸ் லாஸ்ட்டும் கிடையாது, பேரடைஸ் கெயினும் கிடையாது அப்படின்னு. மில்டன் எழுதுனா இல்லையா, பேரடைஸ் லாஸ்ட் பேரடைஸ் கெயின், அதெல்லாம் கிடையாதுன்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்து மதத்தில் உபனிஷத்துக்கள்னு ஒன்று, பெரிய பெரிய தத்துவ கதைகளை மக்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறது உபனிஷத். ஒரு மரம், அந்த மரத்துக்கு என்ன பேர், பீப்பிள் ட்ரீ, அரச மரம்னு வச்சுக்கோங்க. அது மேலே 2 பறவை. அந்த ஒரு பறவை ஆத்மா, இன்னொரு பறவை ஜீவாத்மா. ஸோ ஆண் பறவை கிட்ட பெண் பறவை கேட்குது, நான் அந்த பிப்பலத்தை சாப்பிட்ருமா, ஃபல்னா பழம், பிப்பல் சாப்பிடணுமான்னு. ஏன்னா
பொம்பளை பறவை சாப்பிடுது, அதனால் ஆம்பளை பறவையும் சாப்பிடுது. போத் ஆஃப் தம் வேறு கர்ஸ்ட். இதுதான் வந்து உபனிஷத்தில் இருக்கிற கதை. ஸோ இதே கதை அந்த காலத்தில் பாஹியான், யுவான் சாங் இந்த மாதிரி எல்லாம் யாத்திரிகர்கள் ஊர் வர சுற்றிக்கின்னு இருப்பானுங்க இல்லையா, அவங்க மூலமாக வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு பீப்பிள் ட்ரீ பிகேம் ஆப்பிள் ட்ரீ அண்ட் ஆத்மா பிகேம் ஆடம், ஜீவாத்மா பிகேம் ஜீவன் ஈவ் அண்ட் ஆப்பிள் இஸ் பீப்பிள். நம்ம பெரியவர் சொன்னது, பரமாச்சாரியர் சொன்னது. அதனால் நமக்கு புரியாமல் போகலாம். ஆனால் அந்த காலத்தில் டிவி இருந்துச்சா, ரேடியோ இருந்துச்சா, எதுவுமே கிடையாது. இந்த யாத்திரை போகிறவங்க ஊர் ஊராக ஒரு கதையை சொல்லுவாங்க. அதே கதைகள் எல்லா நாட்டிலையுமே பிரபல்யமாகி போகுது. நம்ம ஊரில் மரியாதை ராமன் கதைகள்னு இருக்கும். அது வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிங் சாலமன் அண்ட் ஷீபான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இது பீர்பல் கதைகள்னுவாங்க. முல்லா நசுருதீன் கதைன்றது அதே வெளிநாட்டில் முல்லா நசுருதீன் சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஊரில் ஒரு பேரில் தெரியப்படுகிற கதைகள், ஃபோக் டெய்ல்ஸு, வேறு ஒரு பேரில் அந்த ஊரில் இருக்கும், வெளிநாடுகளில் இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி வருது? யாத்திரைகள் மூலமாக பரவுறது. அதனால் நமக்கு நிஜமாகவே தெரியாது இது நிஜமாக நடந்ததா இல்லையா, அது மாதிரிலாம் கேரக்டர்ஸ் இருந்தாங்களா இல்லையா, நமக்கு எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் நிறைய சொல்கிறாங்க. இப்போ ராமாயணம் இருக்குது. ராமாயணத்தில் லவகுஷாங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ரோம், இன்றைக்கி ரோமாபுரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கெல்லாம் போனாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்களே, ஜெகம் புகழும் கதை, ராமன் கதை, ஏதோ பாட்டெலாம் வரும் அந்த காலத்தில். அது பின்னால் நயனதாரா வசதியாக போட்டு கூட எடுத்தாங்க ஒரு சினிமா. அவங்க அந்த மாதிரிலாம் ஊர் ஊராக போயிருக்காங்க அப்படின்வாங்க. பரதனுக்கு நாடாடுற வேலையை கொடுத்துட்டாங்க, அதனால் பரத கண்டம், பரத வருஷே அப்படின்னு இந்தியாவுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னாங்க. லக்ஷ்மணன் ஆண்டான் இல்லையா, அதுதான் லக்ஷ்மணபுரி, லக்னோ. அந்த மாதிரி இந்த லவகுசர்கள் ரோமை போய் ஆண்டு சேர்ந்தாங்க. அதனால் நம்ம ஊரில் 7 மலை இருக்கிற மாதிரி ரோமும் 7 மலை, அதுவும் 7 மலை இருக்குதான் அங்கேயும். அதனால தான் கிறிஸ்டியானிட்டி அங்கேருந்து பெரிய அளவுக்கு பிரபல்யமாக பரவிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் இருக்காங்க. ஸோ வி டோன்ட் நோ ரியலி வெதர் சச் திங்ஸ் ஹேப்பன்ட் ஆர் நாட். பஞ்சதந்திர கதைகள்ங்கிறோம், அது வெளிநாட்டில் வேறு ஒரு பேரில் சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் த்ரூ ட்ராவலர்ஸ். ட்ராவலர்கள் தான் அந்த காலத்தில் ஹிஸ்டோரியன்ஸ். அந்த முறையில் நிஜமாக நடந்ததா இல்லையா இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அன்பு, உண்மை, சுயநலமின்மை இவை 3ம் வெளிப்படுத்தும் அளப்பரிய ஆற்றல் ஒரு மனிதனிடத்தில் உன்னதமான லட்சியத்தை உருவாக்குகிறது என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். அன்பினால் மனித மனங்களை ஒன்றிணைக்க முடியும் என்றும் அதன் மூலம் இறைவனையும் அறிய முடியும் என்றும் தாங்கள் பலமுறை கூறியிருக்கிறீர்கள். இந்த 3 பண்புகளும் மனிதனுக்குள் தெய்வீக ஆற்றல் எதையும் உருவாக்குகின்றனவா? அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன். அன்பு தான் சிவமாகிறது. அப்போ அருள்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அது என்ன? அருள் எனும் அன்பு ஈன் குழவி, குழவின்னா குழந்தை. ஸோ அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை, அது அருளுங்கிறாங்க. இது எப்படியா அப்படின்னா, ஒரு மாங்கொட்டையை நீ துப்புற, அதுலேருந்து ஒரு சாப்ளிங் வந்து ஒரு மாமரமாக ஆகுது. மாமரத்தில் 100கணக்கான மாம்பழம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அன்பு என்பது மாங்கொட்டைன்னா, அருள் பழுத்த பழம் இருக்கு இல்லையா, பழுத்த பழம், அதுதான் அருள்னு சொல்லக்கூடியது. ஸோ இதிலிருந்து அது வருது. அதில் 100 பேர் சாப்பிட்ருப்பானா மாம்பழத்தை, அவன்லாம் துப்பியிருப்பானா, அதில் ஒரு 100 மரம் வருமா, அதில் ஆயிரக்கணக்கான வரும். அப்போ அன்பு அருள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். அன்பு என்பது நல்ல வழிக்கு தான் வழிகாட்டுன்னு நினைக்காத, மரத்திற்கும் அகுதே துணைங்கிறார் திருவள்ளுவர். அன்பு வச்சுக்கிட்டு ஏதோ நல்லது தான் உலகத்தில் நடக்கும்னு நினைக்காத, அதனால் கெட்டது கூட நடக்கும். மரம்னா கெட்டதுன்னு அர்த்தம், அதுவும் நடக்கும். எப்படி? ஒரு ஆள் அவன் ஒய்ஃப் ரொம்ப லவ் பண்ணுறான், ஒய்ஃப் மேலே ஒரு நாள் சந்தேகம் வருது, அவங்ககிட்டயே பேசிட்டான்னு சொல்லி ஒய்ஃபை வெட்டி போடுறானா இல்லையா? அவன் ஏன் ஒய்ஃபை வெட்டுறான்? அவளை லவ் பண்ணுறான். அந்த லவ் பெர்சானிஃபைடு ஆர் க்ளோரிஃபைடில் போகிற போது பொறாமல் மாதிரி வருது, ஒரு ரெட் டவுன் ஃபீலிங்கில் அவளை கொலை பண்ணுறான் இல்லையா? எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் அன்பு வச்சு கொலை பண்ணுறவங்களாங்கிறான். ஒரு குழந்தை இருக்குது, அது டிஃபார்ம்டாக பிறந்துருச்சு, நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி இப்போது தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பெண் சிசு கொலைன்றாங்க. பெண் சிசு கொலைன்னா இந்த குழந்தைய வளர்த்து பெருசாக்கி இதுக்கு மாப்பிள்ளை தேடி வரதட்சணை கொடுக்கறதுக்கெல்லாம் வசதி இல்லை,
அப்படின்னு சொல்லி இப்பயே கள்ளிப்பால் கொடுத்துட்டு கொலை பண்ணிடுறாங்க. அதனால் இதுவும் அன்பு தான். அன்பு இருக்கிறதுனால தான் நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்பயே செத்து போட்டோன்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. நமக்கு இதெல்லாம் புரியாமல் போகலாம். டபுள் எட்ஜ்டு வெப்பன். இப்படி பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணணும், நெகட்டிவாகவும் திங்க் பண்ணணும். ஸோ அதனுடைய போக்கில் உலகம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அருள், அன்பு இந்த இருக்கு இல்லையா, இதில் கடவுள்கிட்ட வைக்கிற அதீதமான அன்புக்கு பேர் பக்தி. அன்பு இருக்கு இல்லையா, அது ஒரு நாமன்கிளேச்சர். அது 2 ஃப்ரெண்ட்ஸ் வச்சா ஃப்ரெண்ட்ஷிப், தோழமை. ஒரு அப்பா அம்மா குழந்தைங்கிட்டலாம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் பாசம். ஒரு ஆண்டான் அடிமைன்னு ஒரு பாவம் இருக்குது, அதுவும் ரிலேஷன்ஷிப் தான். அவன் சம்பளம் கொடுக்குறான், நான் வேலை செய்கிறேங்கிற மாதிரி. கடவுள்கிட்ட வைக்கிறதுக்கு பேர் பக்தின்னு பேர், அதுவும் அன்பு தான். நம்ம கடவுள் வைத்துக்கிற அன்புக்கு பேர் பக்தி என்பது. ஸோ உலகத்தில் எல்லாமே ஒன்று தான். இப்போது நீ தங்குற இடம் இருக்குது, தங்குற இடத்த பொறுத்து அதுக்கு பேர் மாறும். குட்ஸை, எல்ஐஜி ஃப்ளாட்டு, ஹெச்ஐஜி ஃப்ளாட்டு, அப்புறம் பங்களா, அரசன் இருந்தால் பேலஸு, சாமி இருந்தால் கோயில், எல்லாம் இருக்கிற இடம் தானே. ஆனால் மாறுது இல்லையா? அந்த மாதிரி அன்புக்கு பல பரிணாமங்கள் இருக்குது. இப்போ அறத்திற்கே அன்பு சார்பன்னா மரத்திற்கும் அதுதான். அதில் குடிசையும் இருக்குது, கோபுரமும் இருக்குது. அண்டு நமக்கு புரியாமல் போகலாம். இப்போது ரொம்ப அழுக்காக மூக்குலெல்லாம் சளி வச்சுக்கின்னு, தலையெல்லாம் பரட்டியாக வச்சுக்கின்னுட்டு பேன் பிடிச்சி ஒரு குழந்தை சுற்றிக்கின்னு இருக்கும். அப்போ அம்மாக்காரி என்ன பண்ணுவான், அது மூக்கில் இருக்கிற சளி அப்படியே போட்டு புடவையில் துவச்சின்னு குழந்தைய எடுத்துக்கோ. காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் கொஞ்சு. ஏன்னா அவங்க அம்மாவை பொறுத்த மாத்திரம் அதுதான் உலக அழகு. அண்டு அந்த குழந்தை கருப்பா சிவப்பா அழகாக இருக்கா அழகாக இல்லையாலாம் அம்மா பார்க்க போகிறதில்ல இல்லையா? அந்த மாதிரி உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அன்பு இருக்குது. அன்பு இல்லாதவங்கள ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, அது சேரெல்லாம் பூசிக்கின்னு வருது. ஆனால் பசுமாடு அதை நக்கி கொடுக்குது. நீ போய் நல்லா லைஃப் பாய் போட்டு குளிச்சுட்டு வா, அப்போ தான் நான் உன்னை நக்குவேன்னு பசுமாடு சொல்லுமா? லைக் தட். அது அவங்கவுங்க மைண்ட்லேருந்து வர்ற ஒரு எமோஷ்னல் ஃபீலிங். அன்புங்கிறது ஒரு எமோஷ்னல் ஃபீலிங். அதனுடைய எக்ஸால்டட் வெர்ஷன் தான் அருளுங்கிறது. இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் ஒருத்தர் லவ் பண்ண முடியாத ஒரு உலகத்தில் யாரோ ஒரு பரமாச்சாரியார், ஒரு ராகவேந்திரர், ஒரு சாய்பாபா, யாரோ அவங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டு சொந்த பந்தத்தெல்லாம் ஊர் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அவங்க குறைய கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் இவங்க ப்ரே பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்குறாங்க இல்லையா? அவங்க அதுதானே செய்கிறாங்க. அவங்களுக்கு அதனால் என்ன லாபம்? அவங்களுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. அதில் வள்ளலார் மாதிரி இருக்கிறவங்க அதுதான் சொல்கிறாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றாங்க. ஒரு பயிர் வாடி இருந்தாக்க நான் கஷ்டப்படுறேன்றான். ஒரு முல்லை கொடிக்கு தேரை கொடுக்குறான் பாரி, நீ சைக்கிள் கூட கொடுக்க மாட்டேன். ஒரு குள்களில் வாடிக்கிட்டு இருக்கு, நடுங்கிக்கிட்டு இருக்கு ஒரு மயில்னு பேகன் தன் மேலே இருந்த பட்டு துண்டை தூக்கி சால்வை தூக்கி அது மேலே போடுறான். உண்டா இல்லையா? அவங்க பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறது இல்லை. அவையார் தனக்கு ஒரு காலத்தில் வேண்டிய நண்பனாக இருந்த பாரியினுடைய பொண்ணுங்க 2 பேரையும் மூவேந்தர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றி பிள்ளையாரை கும்பிட்டு வேற ஒரு சிறு மன்னனை அவங்க லவ் பண்ணாங்கன்றதுனால கட்டி வச்சாரா இல்லை எங்கே இருக்கிற திருக்கோயில் ஊரில்? அப்படி உலகத்தில் வள்ளலார் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் அருள்ங்கிற நிலையை அடைஞ்சிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் காதல கேட்டும் கனமேனும் நான் சகித்திட மாட்டேன், இவ்வருத்தம் தீர நீ அருளல் எந்தாய் அப்படின்னு. இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் பார்க்க முடியல, அவங்க அழுகையெல்லாம் கேட்க முடியல, இந்த வருத்தமெல்லாம் போகிறதுக்காக நடராஜா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எல்லாராலையும் முடியாது இது. அப்படியே இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் கலிகாலத்தில் நீ போனேன்னா நீ இழிச்சு வாங்கி தான் சொல்கிறாங்க. அதாவது நீ நல்லா செய்யணும், ஆனால் அவன் ஒன்று இழிச்ச வாங்கி தான் நினச்சின்னு இருப்பான். இவர் ரொம்ப நல்லவர், இவர் நமக்கு இதெல்லாம் செய்கிறாருன்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ நாமளே இருக்கிறோம், எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணோம். 37 வருஷமும் பண்ணினே இருக்கிறோம். எத்தனை லட்சம் பேருக்கு நல்லது பண்ணியிருக்கோம், எங்கே போனானுங்க எல்லோரும்? ஒரு 50 லட்சம் பேருக்கு நல்லது பண்ணுமே, எங்கே போனானுங்க? எல்லாம் சுற்றி வலித்து 5000 பேர் கூட அதில் ஃபில்டர் ஆகி நிற்கவே இல்லை. அதனால் இந்த கலியுகத்தில் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு ரோட்டில் போகிறவங்க கூட சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் உண்மை. தெய்வ வடிவங்கள் பூத பிரதிஷ்டை, மானுஷ பிரதிஷ்டை, தேவ பிரதிஷ்டை, சுயம்புவாக நிற்பது என்ற 4 வகைகளில் பிரதிஷ்டையாகின்றன என்று தாங்கள் அருளறை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த 4 வகை பிரதிஷ்டைகளை தெளிவுபடுத்துமாறு வேண்டுகிறோம். இந்த 4 வகை பிரதிஷ்டைகள் தற்காலத்தில் சாத்தியம்தானா? கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்குது, தர்மஸ்தலான்னு பேர். அந்த தர்மஸ்தலாவில் ஒரு ஆள் இருந்தான்.
அவன் வந்து ஜெயின்காரனா தெரியும் இல்லையா, அவங்க நடந்து போகிற இடத்துல தொடப்பம் வச்சு பெருக்கின்னு போவாங்க, 6 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க, பூச்சி வந்துடக்கூடாதுன்னு மூஞ்சியில் துணி வச்சு கட்டிக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜீவகாருண்யத்தோடு தர்மத்தை கடைப்பிடிக்கிற ஒரு ஜெயின். ஸோ அவன் கனவுல இல்லை நேரில் ஒரு தர்ம தேவதை குதிரை மேலே வந்துச்சு. வந்து இந்த இடத்த நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், இந்த தர்மம் புத்தியாக மாற்ற போகிறேன், எல்லா வசதியும் கொடுப்பேன், அதை வச்சு நீ தான தர்மம் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் நான் குறிப்பிட்ட நாளில் வந்து கேட்பேன் எல்லாம் நல்லா நடக்குதான்னு. நீ வந்து உண்மையை சொன்னியானா நல்லா நடக்குது, நான் போயிடுவேன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு. தப்பாக நடந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னேன்னா அறிஞ்சிருவேன்ட்டான். இதுதான் அவனுடைய பேசிக். ஸோ இவர் அந்த தர்ம காரியங்களை பண்ண ஆரம்பித்தார். வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி நிறைய நடத்துகிறாங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு காலத்தில் பிராமின்ஸ் எல்லாம் அங்கே நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் எதுக்கு சாப்பிட மாட்டிங்கன்னா, அங்கே முதல்ல இருந்தது வந்து பூத பிரதிஷ்டை. பூதங்கள் பிரதிஷ்டை பண்ணாக்கா சிலை, அது பூத பிரதிஷ்டைன்னு பேர். இந்த சிலையை கொண்டு வந்து வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நெருப்பு வளர்த்து பிராண பிரதிஷ்டை பண்ணால் அது வந்து பிராமண பிரதிஷ்டை. அதனால் பிராமின்ஸு இது பூத பிரதிஷ்டை எங்களுக்கு வேணான்ட்டு. அப்போ இவர் ப்ரே பண்ணுறாரு. அந்த தர்ம தேவதை போய் ஏதோ ஒரு கோயிலில் இருந்த சிலையை கொண்டாந்து கொடுக்குது, இதுவும் முடியாதுன்றாங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி தர்மஸ்தலா போனீங்கன்னா அங்கே மஞ்சுநாத சுவாமின்னு ஒரு சிவலிங்கம் இருக்கும், அதை ஒட்டி கன்னியாகுமரி தேவின்னு ஒரு அம்மா இருக்கும். இந்த ரெண்டும் வந்து பிற்காலத்தில் இவங்க வச்சு பண்ண பிராமண பிரதிஷ்டை. அன்னப்ப சுவாமின்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஜெயின்ஸ் அந்த காலத்தில் பூதங்கள் பண்ண பிரதிஷ்டை. இப்படி இது காரண காரியங்கள். அதனால் என்ன மாதிரி பிரதிஷ்டை எங்கே இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் சாஸ்திரத்தை தெரிந்தவர்கள் நாங்கள் அந்த இடத்துல சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு உதாரணம். கொல்லூர் எடுத்துக்கலாம். கொல்லூரில் ஆதிசங்கராச்சாரியார் அங்கே இது இருக்கு இல்லையா, குக்குடாத்திரி மலை, அதில் உக்கிரமாக அந்த மூகாசுரனை அழிச்சிட்டு மூகாம்பிகை வந்து கடூரமாக சுற்றிக்கிட்டு இருந்தான். இவர் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கொல்லூர் கோயில் வந்து உட்கார வச்சார். இங்கேருந்து ஜனங்களுக்கெல்லாம் நீ நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்வர்ண லிங்கம்னு வாங்க இல்லையா, இப்படி லிங்கம் இருக்கும், அதில் ஒரு எஸ் மாதிரி இருக்கும். அப்போ சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபியம்னு சொல்லுவாங்க, பாதி சிவன் பாதி சக்தி. இன்றைக்கும் அது மேலே ஒரு முகப்படாமல் வச்சுருப்பாங்க, ஒரு கவச்சம் மாதிரி இருக்கும். உள்ளகிறது சிவலிங்கம் தான், குட்டி கொண்டு இருக்கும். அது கூட ஜனங்களுக்கு பத்தலை பூஜை பண்ணுறதுக்குன்றதுனால ஒரு சிலை, மூகாம்பிகை சிலையை பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் கொல்லூரில் போனீங்கன்னா அங்கே என்னுடைய ஆரிஜின் எங்கே இருக்குது, குக்குடாத்திரி மலையில் இருந்த அந்த ராட்சசனை வதம் பண்ணுறதுக்காக வந்த ஸ்பிரிட்டு அந்த சொர்ணலிங்கத்துக்குள்ளே உக்காந்துட்டு இருக்குது. ஜனங்களுக்கு புரியுங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ நீங்கள் பெரியபாளையம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து பெரியபாளையத்து அம்மன் அப்படியே பெரிய கவச்சம் மாதிரி இருக்கும், இல்லை அதுக்கு பின்னால் சின்ன சிவலிங்கம் இருக்கும். கருமாரியம்மன் கோயில் திருவேற்காடு போனீங்கன்னா அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும், அதுக்கு மேலே முகப்படாமல் வச்சுருப்பாங்க. இப்படி பல கோயில்கள் இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற நிறைய கோயில்களில் பார்த்திங்கன்னா உள்ள சிவலிங்கம் தான் இருக்கும், வெளியே தான் அம்மன் சிலை அந்த மாதிரி இந்த மாதிரி சிலைலாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஆதி காலத்தில் இருந்த வழிபாடு என்பது நட்டக்கல். யாராவது ஒரு பெரிய மகான்கள் நல்லவங்க தவம் செஞ்சவங்க இறந்து போன இடத்துல ஒரு அடையாளம் தெரியறதுக்காக கல்லை நடுவாங்க. அந்த நட்டக்கல் வழிபாடு தான் இந்த மாதிரி பிற்காலத்தில் ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுனால ஒரு விக்கிரக வழிபாடாக உருவ வழிபாடாக மாற்றப்பட்டது. நிறைய கோயில்களில் இப்படி தான் இருக்கும், எல்லாமே நட்டக்கல் தான் வந்து. அதனால் அவங்க சொன்னாங்க, நட்டக்கல் பேசுமோ நாதானுள் இருக்கையில். ஒரு பதார்த்தம் பண்ணுற ஒரு பாத்திரத்தில், அந்த பாத்திரத்துக்கு அந்த வத்த குழம்பு வாசனை தெரியவா போகுது, அந்த மாதிரி சாமி நமக்குள்ளகிறாரு, இது உடம்பு தான் பாத்திரம். அப்போ நட்டக்கல்லுக்கு உள்ளகிற பண்டம் தெரியாது, அந்த மாதிரி இந்த ஊன் உடம்பு ஆலயத்துக்கு உள்ளகிற சாமி அடையாளம் தெரியாது. நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தி சுற்றி வந்து மொனமனென்று சொல்லும் மந்திரம் ஏதாடா, நட்டக்கல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. பாத்திரத்துக்கு டேஸ்ட்டு தெரியாது வத்த குழம்பை பற்றி, அந்த மாதிரி உனக்கு கொடுக்குற கடவுளை பற்றி உனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த கோயிலாக இருந்தாலும் அது நட்டக்கல்லிலிருந்து வந்தது. ஆதி காலத்தில் இருந்த கோயில்கள் எல்லாம் அடையாளம் தெரிவதற்காக நடப்பட்ட கல்கள், அங்கெல்லாம் கோயில்கள் வந்துடுச்சு. இவ்வளோ தான். நீ ராமேஸ்வரம் போகிற அங்கே என்ன இருக்குது சொல்லுவாங்க, இந்த மாதிரி மணலில் பிடிச்சி வச்சா சீதாதேவி, அதுதான் இங்கே இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது ஆஞ்சநேயர் மலையில் கொண்டாந்ததுன்னுவாங்க. பக்கத்தில் ஆஞ்சநேயர் கொண்டாந்து ஸ்ரீலிங்கத்தை கும்பிட்றதுக்கு ஆள் இருக்காது.
இந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற சீதா தேவி பிடிச்சி வச்ச மணல் இது கும்பிட்றதுக்கு எல்லோரும் போய் டிக்கெட் கட்டி அபிஷேகம் பண்ணுறதுக்கு உட்காந்துன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கோயிலையுமே அப்படி தான் ஒரு ஒரிஜினல் இருக்கும். திருவேற்காடு போகிறீங்க, திருவேற்காடு கோயிலுக்கு பேக் சைடு ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. மாங்காடு போகிறீங்க, மாங்காடில் அம்பாள் தான் எல்லோரும் போய் கும்பிட்றாங்க, அதுக்கு பேக் சைடில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே யாரும் போக மாட்டாங்க. ஸோ ஆதியில் இருந்ததெல்லாம் நட்டக்கல்லும் சிவ வழிபாடுகள் தான். பின்னால் அதை யாராவது பூஜை பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு நோபுள் லேடி நல்ல பக்தியாக இருக்கிறவ பூஜை பண்ணியிருப்பாள், அவளை கடவுளாக்கிட்டு ஒரிஜினல் விட்டாங்க. என்ன இப்படி தான் இந்த விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் வந்தது. ஏதோ ஒன்று கும்பிட்டு உருப்பிட்டா சரி, கும்பிடாதியே இருக்கிறத விட எதையாவது கும்பிட்டு உருப்பிட்டா சரி. அண்ட் நமக்கு அதெல்லாம் உடன்பாடு தான். ஆனால் நீ பார்க்குற நிறைய கோயிலில் நீ பார்க்குற அந்த இது முகப்படாம், அதுக்கு பின்னால் சிவலிங்கம் தான் இருக்குது. கல்வி என்பது மனிதனிடத்தில் ஏற்கனவே உள்ள முழுமையின் வெளிப்பாடு. மதம் என்பது மனிதனிடம் ஏற்கனவே உள்ள தெய்வீகத்தின் வெளிப்பாடு. இது சுவாமி விவேகானந்தரின் பிரபலமான போதனை மொழிகளில் ஒன்று. இதில் அவர் மக்களுக்கு சொல்லும் செய்தி என்ன? கல்வி பற்றிய அவரின் இந்த சிந்தனைகளால் தான் ராமகிருஷ்ணா மிஷன் கல்வியை ஒரு இறை தொண்டாக ஏற்றுக்கொண்டு பல கல்வி நிறுவனங்களை நடத்துகிறதா? இதன் மூலம் அவரின் கோட்பாட்டை செயல்படுத்தி அவர்களால் வெற்றி பெற முடிந்ததா? வெற்றி பெற முடியவில்லை என்பது முதல் பாயிண்ட். அதுக்கு பதில் இப்போது இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ விவேகானந்தர் இது மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கூட இருந்த மற்ற சக பக்தர்கள், ராமகிருஷ்ணனுடைய அடியவர்கள் இருக்காங்க இல்லையா, பிரம்மானந்தா, அவங்கெல்லாம் ராமகிருஷ்ணன் நம்மளை தவந்தான் பண்ண சொன்னார், இதெல்லாம் வேணாம் அப்படின்னாங்க. அண்டு நீங்கள் சொல்லுகிற அளவுக்கு முதல் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? கல்வி பற்றிய அவரின் இந்த சிந்தனைகளால் தான் அவர் கல்வியை பற்றி என்ன சொன்னார்? எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் எ மேன் அப்படின்னார். இப்போ ஒவ்வொருத்தனும் அறிவாளி தான், அவன் எத்தனையோ பிறவிகளாக சேர்த்து வச்சிருக்கிற அறிவெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து 7 பிறவிக்கும் அவங்க கூட வருது. அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன்னா உங்கள்கிட்ட எல்லா அறிவும் இருக்குது, அதனுடைய வெளிப்பாடு தான் எஜுகேஷன். நீ படித்தாலையும் படிக்கல. இப்போ காமராஜ் நடையில் என்ன படித்தார்? அவர் என்ன அறிவாளியா இல்லையா? அழகாக தமிழ்நாட்டை ஆட்சி புரியலையா? ஒழுக்கமாக இல்லையா? அவர் இந்த மாதிரி ஊழல் பிடிச்சா இருந்தார் காமராஜர்லாம். ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் அதை நீ பூரணத்துவம் வாய்ந்தவன், அதனுடைய வெளிப்பாடு தான் கல்விங்கிற வார்த்தையை அவர் கொண்டு வந்தார். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொல்லப்படும் நிலையில் தாங்கள் மட்டும் எப்படி தேவ ரகசியங்களை வெளியில் சொல்கிறீர்கள் என்று தங்களிடம் முன்பு ஒருமுறை கேட்கப்பட்ட போது அதை சொல்ல எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், பரஞ்சோதி முனிவர் இங்கு வந்து என்னை பற்றி கூறியதை நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன் என்றும் தங்களுடைய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். பரஞ்சோதி முனிவருடன் தாங்கள் பெற்ற இந்த அனுபவத்தை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக் கொடுக்குறவங்க கோயம்புத்தூர் ஈரோடுக்காரங்க. அண்ட் அவங்களுடைய அந்த டெக்னிக் மெடிடேஷன், வேறு எதுவும் இருக்காது. அதில் நம்ம சிங்கர் மகாதேவனுடைய அண்ணன் அண்ணி அவங்கெல்லாம் அந்த டிவோட்டிஸ் ஒரு தடவை ஈரோடில் என்னை கூப்பிட்டு ஒரு லெக்சர்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்படி தான் எனக்கு அவங்களெல்லாம் தெரியும். அவர் பரஞ்சோதி முனுவும் வந்திருக்காரு, அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த இன்னொரு பேர், அவர் பேர் மறந்து விட்டேன் நான், அவர் எல்லாம் வந்திருக்காங்க இங்கே. ஸோ அவங்க நமக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்குறாங்களா, அக்ரி பண்ணுறாங்களான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. உலகத்தில் பல நிலைகள் இருக்குது. ஆன்மீகத்தில் சித்தர்கள் வேறு, ரிஷிகள் வேறு, பண்டிதர்கள் வேறு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வேறு வேறு ஸ்டேஜுங்க. அதெல்லாம் ரிஷிகளுங்கிறவங்க நேரடியாக ஆகாசத்துலேருந்து மந்திரங்களை பெற்றவங்க, அவங்க ரிஷிகள்னு பேர். சித்தர்கள்ங்கிறவங்க ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி வாங்கினவங்க, அவங்களுக்கு சித்தர்கள்னு பேர். பண்டிதர்கள்ன்றவங்க காலேஜ்லேயோ இன்ஸ்டிடியூட்லேயோ போய் ஒழுங்காக படிச்சுட்டு அந்த விஷயங்களை சொல்கிறாங்க, ப்ரொஃபஸர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் வேறு வேறு கேடர். இப்போ சிவசங்கர் பாபா என்பது ஒரு அவதார புருஷன். அவதாரம்னா என்ன? அவதாரம் என்றால் இறங்கி வருவதுன்னு அர்த்தம். அப்போ மனுஷனுடைய உடம்பு தான், ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி கடவுள்கிட்ட இருந்து நேரடியாக வருகிறது.
ஆனால் ராமர், இயேசு, புத்தர், கிருஷ்ணர் இவங்கெல்லாம் அவதார புருஷர். நீங்கள் பார்க்குற மற்றவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் 100 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு ஒரு காரம் வர்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவதார புருஷர்கள்னு பேர். இப்போ சிவசங்கர் பாபானுடைய ஸ்டேட்டஸ் என்பது அவதார புருஷனுங்கிற நிலை. அதனால் மற்றவங்களுக்கு இருக்கிற எந்த ரூலும் நமக்கு கிடையாது. நம்முடைய வழிமுறைகள் வேறு, என்ன சொல்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் பேட்டர்ன் வேறு, எல்லாமே நம்மளது வேறு வேறு மாதிரி இருக்கும். இது மக்களால் புரிஞ்சிக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் ராமரன் கூட வாழ்ந்ததில்லை, கிருஷ்ணர் கூட, இயேசு கூட, புத்தர் கூட வாழ்ந்ததில்லை. அப்போ சிவசங்கர் பாபா மாதிரி ஒரு அவதார புருஷன் வாழ்கிற காலத்தில் ஜாலின்னு வெளியே ஒரு மரத்தில் உட்காந்துட்டு அட்டென்ஷன் கேட்டுன்னு இருக்கீங்கன்றதுலேருந்து உங்கள்கிட்டையும் ஏதோ கொஞ்சம் மசாலா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. ராமர் இருந்தபோது எத்தனை பேருக்கு ராமர் கடவுள்னு தெரியும். கிருஷ்ணர் இருந்தபோது அவர் விஸ்வரூபத்தை காட்டினா கூட எத்தனை பேருக்கு கிருஷ்ணர் இவ்வளோ பெரிய ஆளுன்றது உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா. அதனால் ஒரு மகா அவதாரம் வருகிற போது அது வர்றவங்க வராங்க, கூட இருக்கிறவங்களாம் வராங்க. நான் தான் அனுபவத்தோடு சொல்லிட்டேன்னு. ராமாயண காலத்தில் இந்திரன் வாலி, சூரியன் சுக்ரீவன், 33 கோடி தேவர்களும், குரங்கு, அணில், கரடி எல்லாம் வந்தாங்களா இல்லையா. வாயு ஆஞ்சநேயர். மகாபாரத காலம் வருது. அப்போ சூரியன் கர்ணன், அர்ஜுனன் இந்திரன், அஸ்வினி புத்திரர்கள் நகுல சகாதேவர்கள், வாயுவா அந்த பிறவியில் ஆஞ்சநேயர்னா இப்போ பீமன், நெருப்பினுடைய வடிவத்தில் வந்தது திரௌபதி திருஷத்தும்மன்னு சொல்லக்கூடியவங்க, பிரகஸ்பதின்னு வந்தது துரோணாச்சாரியார், அஷ்டவசுக்குடைய அம்சத்தில் வந்தவர் பீஷ்மாச்சாரியார். இப்படி எல்லாரும் வராங்களா இல்லையா. ஆதித்ய சங்கர் இருக்கார், அவர் தட்சிணாமூர்த்தி சொரூபம். இப்போ தட்சிணாமூர்த்தி கூட 4 சிஷ்யங்க கல்லால மரத்துக்குள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இவங்கெல்லாம். இந்த சனத்குமார், இந்த 4 ரிஷிகள் வந்தாங்க இல்லையா, 4 மடத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அவங்கெல்லாம் வந்தாங்க. உலகத்தில் எல்லாரும் வந்துருந்தாங்கிறாங்க, போயிருந்தாங்கிறாங்க. மக்களுக்கு அவங்கள புரிந்து கொள்வதில் கஷ்டம் இருக்கலாம், இல்லை அடையாளம் தெரிந்து கொண்டாலும் கூட இவங்க இன்னும் அந்த உயர்ந்த நிலைகளை தொடாததுனால இப்படிலாம் இருக்குமாங்கிறதுல ஒரு டவுட் ஆல்வேஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புரியாது மக்களுக்கு, இந்த பாஷை புரியறது ரொம்ப கஷ்டம். ஸோ சிவசங்கர் பாபா என்பவர் புரியாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். நான் ஏதோ பேண்ட் போட்டுக்கிறேன், சர்ட்டு போட்டு உட்காந்துருக்கேன், சேரில் உட்காந்து அட்டடிக்கிறேன் அப்படின்றத வச்சு நீ என்னை எடை போட முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு சுலபாய சுசீலாய, வெங்கடாஜலபதிக்கு நீ என்ன மந்திரம் சொல்கிற, சுலபாய சுசீலாய, ரொம்ப சுலபமாக அவரை பார்த்துடலாம். சுசீலம்னா நல்ல குணங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கும்னு அர்த்தம். இதுதான் சுலபாய சுசீலாய. இல்லை உல்லாசன்னா ரொம்ப ஜாலியான ஆள். நிராகுல, ஆக்குலம்னா கவலை, நிராகுலம்னா கவலை இல்லாத மனிதன் அர்த்தம். உல்லாச நிராகுல. சல்லாபன்னா கூத்தடிச்சுன்னு இருப்பான். வினோதகன்னா புரியல, இந்த ஆள் நல்லவனா கெட்டவனான்னு தெரியலன்னு அர்த்தம். உல்லாச நிராகுல சல்லாப வினோதகனும் நீ அலையோ, எல்லா மறை என்னை மறந்தனாலும் சொல்லாய் முருகா சுரபூபதி. இதுதான் ஆன்மீகம். அதனால் சிவசங்கர் பாபா போன்றவங்க உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது இதுதான் காரணம். ஏன்னா நீங்கள் அந்த நிலைகளை இன்னும் தொடலை. தன்னை அறிந்தால் தலைவனே அறியலாம், தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லை. நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் யாருன்றதை நீ தெரிஞ்சுக்க. நீ யாருன்னு உனக்கு தெரியாது. நீ ஏதோ நீ முன்சாமி, குப்புசாமி, கோயின்சாமி, இந்த குடும்பத்தில் இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் பிறந்து இது படிச்சிருக்கேன், இந்த வேலையில் இருக்கிறேன், இவ்வளோ தான் நீ நினைக்க. உனக்கு தானே உனக்கு தெரியும். இது எதுவுமே நீ கிடையாது. நீ ஒரு மகத்தான ஆத்மா. அது என்ன ஆத்மான்னு நீ கண்டுபிடிக்கணும். பாம்பு தான் இன்னொரு பாம்பு காலை தெரியுமா, பாம்பின் கால் பாம்பு. அப்போ நீ யாருன்னு தெரிஞ்சாதான் நான் யாருன்றது உனக்கு தெரியும். இது அவ்வளோ ஈஸி இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த விஸ்வாமித்திர நாட்டில் லாஸ்ட்டு 4 வரி வரும். உன்னை குரு குரு என்று மக்கள் சொல்வார்கள், நீ குரு அல்ல, இறை இறை இறைன்னு வரும். எல்லோரும் ஒன்று குருன்னு சொல்லுவாங்க, நீ குருவெல்லாம் கிடையாது, நீ தான் கடவுள், நீ தான் கடவுள், நீ தான் கடவுள்னு. இப்போ ரீசெண்டாக படித்தாங்க இல்லையா, கும்பகோணம், மாயவரம், அங்கே இங்கே எல்லாத்துலேயும் இவர் தான் கடவுள், இவர்கிட்ட இவ்வளோ சக்தி இருக்குது. 4 வரி படி, இவர்கிட்ட இவ்வளோ சக்தி இருக்குது. பல தெய்வங்களையும் அந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே அந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அனுமானாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு.
முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாது, அது மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. எவ்வளோ பெரிய உலகம், 500 கோடி ஜனங்க இருக்காங்க, இந்த மாதிரி சக்தி யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ 1000ல் ஒருவன் கூட கிடையாது, 500 கோடியில் ஒருவன் இல்லை. ஓகே, பாடுறவங்க பாடுங்க. சிவசங்கரா நின் பதம் சரணம், சிவசங்கரா நின் பதம் சரணம். சின்மய ரூபா முதல் வந்தனம், சிவசங்கரா நின் பதம் சரணம், பதம் சரணம். பவசாகரா பவசாகரா பரமேஸ்வரா, பவசாகரா பரமேஸ்வரா. பார்வதி மணாளா ஜகதீஸ்வரா, பார்வதி மணாளா ஜகதீஸ்வரா. சா ரே மகரி சரி ரே மதனி க பசா சானித பமக பமகரி சரி ரே மதனி க பச சரி ரே மகரி ரி சானித பமக பமகரி சா. சிவசங்கரா நின் பதம் சரணம், பதம் சரணம். பதஞ்சலிக்காக நிதம் சலியாமல் இதமாய் நடனம் ஆடும் சபேஷா. பதஞ்சலிக்காக நிதம் சலியாமல் இதமாய் நடனம் ஆடும் சபேஷா. வதம் செய்யும் கோள்கள் ஆவதம் செய்யும் கோள்கள் வலிமையும் நீங்க, வதம் செய்யும் கோள்கள் வலிமையும் நீங்க. வலம் வந்தேன் உன்னை வந்தருள் புரிவாய், வலம் வந்தேன் உன்னை வந்தருள் புரிவாய். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.